அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முதல் தேதி, மாசி மாதத்தின் 17ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. இது சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது எப்போவுமே விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நம்ம அந்த மாதம் முழுவதுமே தொடரக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்ச் 1 மட்டும் கிடையாது, கூடவே நமக்கு பிரபஞ்ச பேராற்றலின்படி அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 8 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. இவை தவிர இன்றைக்கு மார்ச் மாதத்தின் 17ஆம் தேதியாச்சா, அப்போ 17ஆம் தேதியில் வர 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு வரக்கூடிய கூட்டுத்தொகை 8. அப்போ இங்கே 8 சேர்க்கை உருவாகி இருக்குது. இவை தவிர இன்றைக்கி மாசி மாதத்திற்குண்டான 3ஆம் பிறை தரிசனமும் இருக்குது. யார் ஒருத்தங்க இந்த வளர்பிறை சந்திரனை இன்று பார்க்குறாங்களோ அவங்களுடைய வருமானமாகட்டும், வீட்டில் தனதானியமாகட்டும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தங்கம் சேர்வதற்கான பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று இந்த பிறை நிலவானது எப்படி படிப்படியாக வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று இரவே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து இன்றைய நாளில் குளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவுக்குள்ளே உங்களோட முகம் கை காலை கழுவிக்கிட்டிங்கனாவே நிச்சயம் அதுக்கு பலன் உண்டு. அதே போல் அதே வீடியோலேயே கையில் இன்றைக்கி வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இருக்கிறதுனால அரிசி டப்பாக்குள்ள ₹1 நாணயத்தோட ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து மறைத்து வைப்பதன் மூலமாக தனமும் பெருகும் தானியமும் பெருகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடியது. அடுத்ததாக இன்று இரவுக்குள்ளே நிலைவாசல் கதவில் ஒரு குறிப்பிட்ட முறையை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். இவை தவிர இந்த மார்ச் மாதம் முழுவதும் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மணிமந்திரா நம்ம தினமும் ஒரு முறையாவது சொல்கிறது சிறப்பு. அது பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். அது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஸில் பணம் நிற்கவே மாட்டேங்குது, இப்போ சம்பளமே வாங்கிட்டு அதில் பர்ஸில் போட்டு வச்சாலும் அதை தொடர்ந்து அதை விட ஒரு மடங்கு எச்சா செலவு எனக்கு வந்துடுது, தங்கறதே இல்லை, கண்ணார பார்க்கலாங்கிறதுக்கு கூட ஒரு ஆசை இல்லை, உடனே அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பர்ஸானது ரொம்ப ராசியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எப்போதுமே ஏதாவது ஒரு காசு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வெறும் பர்ஸாகவே இருக்கும். இதுபோல் வெறும் பர்ஸாக நீங்கள் வச்சுட்டு இருந்தால் கூட அதில் பண மழை பொழிவதற்குண்டான அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவசியம் இந்த நாளில் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவில் மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். நான் எப்பவும் சொல்கிறது தான், சாதாரணமான நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்களை காட்டிலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் கொண்ட நாளில் செய்யும்போது அதுக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளாக அமைஞ்சிருக்குது. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பெருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். மேலும் செய்கிறதுக்கு ஏதாவது டைமிங் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டைமிங்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. இன்று இரவுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். அடுத்ததாக பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ எனக்கும் பணம் சேரணும், என்னுடைய கணவருக்கும் பணம் சேரணும், ஆனால் அவர் பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார், அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் அவருடைய பர்ஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வருவார் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை அவருடைய பர்ஸில் நீங்களே அவர் சார்பாக செய்யலாம். நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கும் கிடைக்கும். சரி,
முதல்ல நம்மளுடைய பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸில் தேவையில்லாத சில பொருட்கள் அப்படின்ட்டு வேறு எதையுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. பழைய மெடிக்கல் பில்லு, கிழிஞ்சு போன வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருட்கள், இது மாதிரி எதையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்துட்டு கொடுக்கக்கூடிய எல்லா பிரசாதங்களையும் அந்த பர்ஸில் வந்து போட்டு வைப்பாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே பழசாக வந்துட்டு அதில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக கொடுக்குற அந்த பிரசாதத்தை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதாவது திருநீர், குங்குமம் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பஞ்சாக நிறைய பழசு புதுசுன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பர்ஸில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பர்ஸில் இரும்பு பொருட்கள் அப்படின்ட்டு எதையுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இந்த சேஃப்டி பின், ஹேர் பின் இது மாதிரி எந்த பொருட்களையும் நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்துட்டு அதை நீங்கள் நல்லா தட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கொஞ்சம் பட்டை பொடி வந்து எடுத்துக்கோங்க. பட்டை பொடி அப்படின்னா சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பெரும்பாலான கடைகளில் இது பவுடராகவே வந்து கிடைக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குது. நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட அது போல் பவுடர் மாதிரி இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடிக்கல்ல போட்டு கொட்டி நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க. 10 ரூபாயோ, 50 ரூபாயோ, 100 ரூபாயோ, 500 ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து விரித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களெல்லாம் போகிற மாதிரி நல்லா அயன் பண்ண மாதிரி உங்களுடைய விரல்லையே வந்துட்டு அதை நல்லா நீவி விடுங்க. அதன் பிறகு அதில் எழுதியிருக்கிற அந்த ரூபாயோட மதிப்பு 10 ரூபா 100 ரூபான்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள். கீழே இருக்கிற அந்த சீரியல் நம்பர் பாருங்கள். முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் உற்று கவனிங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை பொடி இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த ரூபாய் நோட்டில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுடைய பர்ஸினுடைய உள் பக்கத்தில் இப்போ ஒவ்வொரு பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2-3 ரேக்கு கூட இருக்கும். இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ஆள்காட்டி விரலால் நீங்கள் அந்த பட்டை பொடியை தொட்டு அதில் வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வைக்கணும். உங்களால் முடிஞ்ச எல்லா ரேக்லேயுமே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம். இல்லைனா பணம் வைக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்துட்டு நீங்கள் இது போல் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைங்க. இதே போல் உங்களுடைய கணவருடைய பர்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் பர்ஸ்லையும் இதே போல் பட்டை பொடியை தொட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் வரைஞ்சி முடிகிற வரைக்குமே இந்த பொடியானது அந்த ரூபாய் நோட்டு மேலே தான் இருக்கணும். அது மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் பார்த்திங்கன்னா அந்த ரூபாய் நோட்டில் இந்த பொடி வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 உள்ளங்கைக்கு நடுவில் இந்த ரூபாய் நோட்டை வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அதன் பிறகு இந்த பட்டை பொடியோடு சேர்த்து இந்த ரூபாய் நோட்டையும் நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கணும். இந்த பட்டையின் நறுமணத்துக்கே பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இப்போ இத்தனை நேரம் இது ரூபாய் நோட்லேயே ஒட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் இந்த ரூபாய் நோட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் மாதிரி வந்து மாறி இருக்கும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பணமானது உங்களை தேடி அதிக பணம் வருவதற்கு வழிவகுக்கும். இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வருவதற்கு உதவியாக இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.